பிரசாதம் செய்கிறதுக்கு ஒரு ஆளாக்கு தினை அரிசி எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு, ஒரே ஒரு கிழங்கு, இது 1/4 கிலோ இருக்கும். இதை எடுத்து நல்லா கழுவிட்டு தொலியெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் வெல்லம் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை வள்ளி கிழங்கு மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கு, ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம தினை அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இதில் 1/2 கரண்டி கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவோட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கலைன்னா நீங்கள் நெய் விட்டு கொஞ்சம் எந்த எண்ணெயில் பொரிப்பீங்களோ அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் சூப்பரான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தோட அப்பமும் சேர்த்து இன்றைக்கி பிரசாதம்.